ॐ पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्दधामि भगवद्गीते भवद्वेषिणीम्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं। स्थापकाय च धर्मस्य सर्वधर्मस्वरूपिणे अवतारवरिष्ठाय रामकृष्णाय ते नमः। जननीं शारदां देवीं रामकृष्णं जगद्गुरुं पादपद्मे तयो श्रुत्वा प्रणमामि मुहुर्मुहुः। नमः श्री यतिराजाय विवेकानन्दसूरये सच्चित्सुखस्वरूपाय स्वामिने तापहारिणे। ஸ்ரீமத் பகவத்கீதையில 7வது அத்தியாயம் ஞான விஞ்ஞான யோகம் பார்த்துட்டு இருக்கோம். கடைசியில இருக்கக்கூடிய ஒரு 4-5 ஸ்லோகங்கள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சொல்றார். அந்த இடத்துல இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய படைப்புகள் எல்லாவற்றையும் நான் அறிவேன். இருக்கக்கூடிய மனிதர்களுடைய கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், மனிதர்கள் மட்டும் இல்லை, எல்லா உயிரினங்களுடைய கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் எல்லாவற்றையும் நான் அறிவேன் அப்படிங்கிறார். வேதாகம் சமதீதானி வர்த்தமானானி ச அர்ஜுன பவிஷ்யாணி ச பூதானி அப்படிங்கிறார். ஆனா என்னை மற்றவர்கள் அறிவதில்லை அப்படிங்கிறார். மாம் து வேத ந கஷ்சன. எல்லோரையும் நான் அறிகிறேன், ஆனால் மற்றவர்கள் என்னை அறிவதில்லை அப்படின்னு சொல்றார். அதுக்கு ஒரு எக்ஸெப்ஷன் கொடுக்கிறார். மாம் து வேத ந கஷ்சன. ஆச்சாரியர் சங்கரர் எழுதும்போது இந்த இடத்துல ஒரு எக்ஸெப்ஷன் கொடுக்கிறார். யாருக்குமே இறைவனை தெரியல அப்படிங்கிறது கிடையாது. ஆனா ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கு. மத் பக்தம் மத் சரணம் ஏக்கம் முக்த்வா. என்னை சரணடைந்த, அதாவது இறைவனிடம் சரணடைந்த, இறைவனுடைய பக்தனாக யார் இருக்கிறானோ அவனுக்கு இறைவனை பற்றி தெரிகிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா அவன் இறைவனாகவே பிரம்மவித் பிரம்மைவ பவத்தின்னு சொல்லியிருக்கு இல்லையா? அப்போ அவன் அந்த பகவானாகவே ஆகிவிடுகிறான். பகவான் அப்படிங்கிறதுக்கு ஒரு டெஃபினிஷன் இருக்கு. விஷ்ணு புராணத்திலேயே ஏதோ ஒரு புராணத்துல வர்றது, உற்பத்திம் ச விநாசம் ச பூதானாம் ஆகத்திம் கதிம் அப்படின்னு சொல்றது. வேத்தி வித்யாம் அவித்யாம் ச சவாச்சியோ பகவான் இதி அப்படின்னு. பகவான் அப்படின்னா யார் அப்படின்னா பூதானாம் ஆகத்திம் கதிம். பூதங்கள் அப்படின்னா இந்த உயிரினங்கள். உயிரினங்கள்லாம் அது அவையெல்லாம் எப்பொழுது வரப்போகின்றன, எப்பொழுது தோன்றப் போகின்றன. உற்பத்திம் ச விநாசம் ச, அதோட தோற்றம் எப்படி, எப்பொழுது அது அழியப் போகிறது, அதனுடைய நடத்தைகள் என்ன, இதையெல்லாம் அது அவைகளுக்கெல்லாம் இருக்கக்கூடிய வித்யை என்ன, அவித்யை என்ன, இப்படி எல்லாவற்றையும் யார் அறிந்திருக்கிறார்களோ அவருக்கு சவாச்சியோ பகவான் இதி, அவருக்கு தான் பகவான் என்ற பெயர். அப்போ அது இறைவன் ஸ்ரீ கிருஷ்ணர் சொல்லும் போது மாம் து வேதன கஷ்டன, என்னை யாரும் அறிவதில்லை, நான் எல்லோரையும் அறிந்திருக்கிறேன். வேத அகம் சமதீதானி வர்த்தமானானி ச அர்ஜுன பவிஷ்யாணி ச பூதானி. நான் எல்லா உயிரினங்களையும் அறிகிறேன். கடந்த காலத்தையும் அறிகிறேன், நிகழ்காலத்தையும் அறிகிறேன், வரக்கூடிய காலத்தையும் அறிகிறேன். ஏன் அப்படின்னா அந்த பகவான் எல்லோர் உள்ளேயும் இருந்து கொண்டு பிரத்யேகாத்மாவாக இருந்து கொண்டிருக்கிறார்.
ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. இந்த சாதாரண ஜீவன்களுக்கும் பகவானுக்கும் உள்ள டிஃபரன்ஸ், ஒரு வேறுபாடு. அதனாலதான் மாம் தூ வேத ந கஷ்டன, தூ அப்படிங்கிற ஒரு சப்தம் போட்டிருக்கு. அந்த தூங்கிற சப்தத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு வேற்றுமையை காட்டக்கூடிய சப்தம். அப்படி ஒரு ஜீவன்களுக்கும், சாதாரண ஒரு ஜீவன்களுக்கும் பரமேஸ்வரனுக்கும் பகவானுக்கும் உள்ள ஒரு வித்தியாசம். அந்த பரமேஸ்வரன், இந்த பகவான் எப்படி இருக்கிறார் அப்படின்னா உள்ளே இருக்கிறார் அப்படின்னு. ஒவ்வொரு மனிதனுக்கும் உள்ளேயும் பரமாத்மாவாக பிரத்யக் அபின்ன பரமாத்ம ரூபமாக இருந்து கொண்டு, பரமேஸ்வரனாக இருந்து கொண்டு அப்படி உள்ளே இருப்பதனால் அறிகிறார். நமக்குள்ளே அந்த இறைவன் இருக்கிறார் என்பதனால் நம்மை அறிகிறார் அப்படின்னு அர்த்தமாச்சு. இதையே பகவானே சொல்லியிருக்கிறது, ஈஸ்வர சர்வபூதானாம் கிருத்தேஷே அர்ஜுன திஷ்டதி அப்படின்னு. அர்ஜுன, சர்வபூதானாம் ஹிருத்தேஷே, எல்லா உயிரினங்களின் இதயத்திலும் ஈஸ்வரஹா திஷ்டதி, இறைவன் உள்ளே இருந்து கொண்டிருக்கிறார். அவர் அந்த பிரத்யேக அபிண்ணமான அந்த பிரத்யேகாத்மா என்று சொல்றோமே, அந்த பிரத்யேகாத்மா வடிவமாக அவர் இருந்திருக்கிறார். அதனால அவருக்கு ஒவ்வொரு உயிரினத்தை பற்றியும் தெரிந்திருக்கிறது. மனிதர்களுக்கு அந்த இறைவனை பற்றி தெரியவில்லை. ஏன் அப்படின்னா அதுக்கு காரணம் மனுஷனுக்கு இருக்கக்கூடிய மனிதன் அந்த மாயை என்ற மோகத்திலே ஆழ்ந்திருக்கிறான். சர்வபூதானி சம்மோகம், மோகத்தில் ஆழ்ந்திருக்கின்றன. சர்கே யாந்தி பரந்தப அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு உயிரினங்களும் அந்த மோகத்தில் ஆழ்ந்திருக்கின்றன. மோகம்னா என்ன? இருமைகளை பார்த்து ராகத்வேஷங்களில் மயங்கி வெளியிலே இருக்கக்கூடிய பொருட்களிலே தங்களுடைய மனதை பறிகொடுத்து அதிலே நிலைத்திருப்பதனால் உள்ளே இருக்கக்கூடிய பொருளை அவர்கள் அறிவதில்லை. அதை இந்த இடத்துல சொல்லியிருக்கிறது, இச்சாத்வேஷ சமுத்தேன துவந்த்வ மோகேன பாரத. துவந்த்வங்கிற மோகம் ராகத்வேஷத்தினால் ஏற்படக்கூடிய மோகங்கள். இதனால் சர்வபூதானி சம்மோகம் யாந்தி, எல்லா பூதங்களும் எல்லா உயிரினங்களும் மோகத்தை அடைந்தவையாக இருக்கின்றன. இந்த உலகத்தில் பிறக்கும் போதே மோகத்துடன் தான் பிறக்கின்றன. ஒரு உயிரினம் இந்த உலகத்தில் பிறக்கிறதுனாலே அதுக்கு எத்தனையோ கர்மாக்கள், சம்ஸ்காரங்கள் இருக்கின்றன. அந்த சம்ஸ்காரங்கள் இல்லாமல் ஒரு உயிரினம் பிறக்கவே முடியாது. பெருத்த புண்ணியம் செஞ்சிருக்குன்னு வச்சுப்போம், அதுக்கு பிறவி தேவலோகத்தில் பிறவி கிடைக்கும். பெரிய புண்ணியம் பண்ணியிருக்கான் அப்படின்னு தேவலோகத்தில் இந்திரன் வரலும் போகலாம், பிரம்மா வரலும் போகலாம். எல்லா விதமான சுகங்களையும் அனுபவிக்கக்கூடிய பிறவியாக இருக்கலாம். ரொம்ப பெரிய பாவங்கள் பண்ணியிருக்கோம் அப்படின்னாக்க தாவரங்களாக பிறக்கலாம், ஒரு செடியாக மரங்களாக இப்படி பிறக்கலாம், இல்ல மிருகங்களாக பிறக்கலாம். பாபமும் புண்ணியமும் கலந்து செய்திருக்கக்கூடிய இரண்டும் இருக்கக்கூடியவர்கள் மனிதர்கள். அப்படியும் பிறந்திருக்கலாம். இப்படி ஒருவன் பிறவி எடுக்கிறான் என்றால் அவனுக்கு பின்னால் சம்ஸ்காரங்கள் இருக்கின்றன. அவன் எப்படிப்பட்டவன்? அவன் யதா கர்மேதாஸ்ருதம் யோனிம் மன்யே பிரபத்யந்தே ஷரீரத்வாய தேகினஹா கட்டோபனிஷத் சொல்றது. ஸ்தானம் மன்யே அனுசங்கியந்தி யதா கர்மேதாஸ்ருதம், எப்படி அவனுக்கு எப்படி கர்மங்கள் இருக்கின்றதோ, எப்படி சம்ஸ்காரங்கள் இருக்கின்றதோ அதற்கு தகுந்தாற்போல் ஒருவன் அடுத்த பிறவியை எடுக்கிறான் அப்படின்னு சொல்லி. அப்போ சம்ஸ்காரங்களுக்கெல்லாம் என்ன காரணம்? ராகத்வேஷம் காரணம். ராகத்வேஷத்துக்கு காரணம் என்ன? விருப்பமும் வெறுப்பும். இச்சாத்வேஷ சமுத்தேன துவந்த்வமோகேன பாரத சர்வபூதானி சம்போகம் சர்கே யாந்தி பரந்தப அப்படின்னு சொல்லியிருக்கார். ஆக இப்படி இந்த இருமைகளில் ஆட்பட்டு மனிதன் மீண்டும் பிறப்பெடுக்கிறான். பிறப்பெடுப்பவன் அவனுக்கு அந்த இறைவனை அறிவதில்லை. ஒருவன் அந்த இறைவனை பார்க்கவில்லை, இறைவனை அறிவதில்லை, இறைவனிடம் மனம் போவதில்லை அப்படின்னு இதெல்லாம் தான் காரணம். அவனுக்கு முதல்ல அந்த
வேறு இடத்துல ஒரு நாட்டம் இருக்கு, வேறு இடத்துல நாட்டம் இருப்பதனால் இறைவனிடம் மனம் போகவில்லை அப்படின்னு அர்த்தம். இறைவனை மனம் பிடித்துக் கொள்ள வேண்டும் என்றால் வேறு இடத்தில் நாட்டத்தை விட வேண்டும், விவேகம் வைராக்கியம் வேண்டும். அதனாலதான் சொல்லியிருக்கு விவேக வைராக்கியம் முதல்ல தேவை. அப்படி அதற்கு உண்மையான ஞானம் வேண்டும், உண்மையான ஒரு மனதிலே ஒரு முடிவு எடுத்திருக்க வேண்டும், ஒரு தீர்மானம் வேண்டும், திடமான ஒரு விரதம் வேண்டும். அது திடமான விரதம்ங்கிறது அடுத்த ஸ்லோகத்தில் சொல்றார். இதுல இருந்தா நம்ம பார்க்க வேண்டும். ஏஷாம் து அந்தகதம் பாபம் ஜனானாம் புண்ணிய கர்மணாம் தே துவந்த்வமோக நிர்முக்தாக பஜந்தே மாம் திருடவிரதாக. இதுதான் திருடவிரதம் அப்படிங்கிறது வருது. சொல்றாருங்க, கே புனः அனேன துவந்த்வமோகேன நிர்முக்தாக சந்தः த்வாம் விதித்வா யதாசாஸ்திரம் ஆத்மபாவேன பஜந்தே இதி அபேட்சிதம் அர்த்தம் தர்ஷயித்தும் உச்சியதே அப்படின்னு இந்த ஸ்லோகத்துக்கு ஒரு அவதாரிக்க எழுதுறார் ஆச்சாரியர். இந்த துவந்தங்களால் ராகத்வேஷங்கள் இச்சாத்வேஷங்கள்னால அதற்கு வசப்பட்டவர்கள் இந்த உலகத்தில் மோகத்தில் ஆழ்ந்தபடியே பிறக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி போன ஸ்லோகம் வந்தது. இந்த இச்சை துவேஷம் இவற்றிலிருந்து விடுபட்டவர்கள் எப்படி இருக்கிறார்கள் அடுத்த ஸ்லோகம் சொல்றது. ஏஷாம் து அந்தகதம் பாபம், யாருடைய பாபங்கள் எல்லாம் முடிந்து விட்டதோ, முடிந்து விட்டதுன்னு முழுமொழியாக பாபங்கள், பாபம்ங்கிற சப்தத்துக்கு இந்த இடத்துல புண்ணியத்தையும் சேர்த்து எடுத்துக்கணும். பாபம் புண்ணியம் எல்லாம் போச்சு. ஒரு மனிதனுக்கு பாபமும் இருக்கக்கூடாது, புண்ணியமும் இருக்கக்கூடாது. பாபம் இருந்ததுன்னா அடுத்த பிறவியிலே பாவத்தை அனுபவிப்பதற்காக பிறக்க வேண்டும், கஷ்டப்படுவதற்காக பிறக்க வேண்டும். புண்ணியம் இருந்ததுன்னா புண்ணியத்தின் பலனாக சுகத்தை அனுபவிப்பதற்காக திரும்பவும் பிறக்கதான் வேண்டும். அதனால பாபமும் புண்ணியமும் ஒரு மனிதனை மீண்டும் மீண்டும் கட்டுக்குள் கொண்டு வந்து பந்தத்தில் ஆழ்த்துகின்றன. அப்ப எதுக்கு இப்போ புண்ணியத்தை எதுக்கு செய்யணும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. நமக்கு நிறைய பாபங்கள் நம்ம அளந்து பார்த்தோம்னாக்க பாபம் அதிகமா இருக்கும் எப்போதும் புண்ணியத்தை விட. அப்ப புண்ணியங்கள் நிறைய செய்து 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 பாபம் அழிய வேண்டும் கொஞ்சம் கொஞ்சமா. அதுக்கு பிறகு ரெண்டும் சமமான பிறகு இரண்டையும் விட்டுவிட வேண்டும். அதுக்காக புண்ணியம் நமக்கு தேவை. புண்ணியம் செய்ய வேண்டும்ங்கிறது ஒரு சாஸ்திரம் சொல்றதுனால இந்த இடத்துல சொல்றார் ஜனானாம் புண்ணிய கர்மணாம் அப்படிங்கிறார். எந்த மனிதர்களுக்கு புண்ணியங்கள் செய்து செய்து புண்ணியங்களை செய்பவர்களோ, யாருடைய பாபங்கள் எல்லாம் அழிந்து விட்டதோ, அந்தகதம் பாபம், பாபம் அழிந்து போய் நாசமடைந்து விட்டதோ, அவர்கள் தே துவந்த்வமோக நிர்முக்தாக, அவர்கள் இந்த துவந்தத்திலிருந்து விடுபட்டவர்களாக இருக்கிறார்கள். இச்சை துவேஷம் விருப்பு வெறுப்பு என்பது இல்லாமல் இருக்கிறார்கள். அவர்கள் மாம் பஜந்தே, என்னை அவர்கள் சரணடைகிறார்கள். அவர்கள் திருடவிரத்தாக, மிகவும் நிச்சயமான புத்தியுடையவர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னு இதுதான் பொருள் இந்த ஸ்லோகத்துக்கு. ஆச்சாரியர் எழுதுறார், ஏஷாம் தூ புனக அந்தகதம் பாபம். அந்தகதம் அப்படின்னா சமாப்த பிராயம் எழுதுறார். முழுமையாக புண்ணியங்கள் பாபங்கள் அழிந்து விட்டதுங்கிறது இல்லை, அழிய போகிற நிலைமைக்கு வந்துட்டு. ரொம்ப ஏதோ கொஞ்சம் உடல்ல உயிர் ஒட்டி கொண்டிருக்கணுமே, அதுக்கு ஏதாவது கொஞ்சம் சம்ஸ்காரங்கள் வேண்டுமே, அதுக்காக சமாப்த பிராயம்னு போட்டார். சமாப்த பிராயம் க்ஷீணம் பாபம் ஜனானாம். எந்த மனிதர்களுக்கு எல்லா பாவமும் அழிந்து விட்டதோ, புண்ணிய கர்மனாம், யாருக்கு அந்த புண்ணிய கர்மங்கள் இருக்கிறதோ, புண்ணியங்கள் எதுக்க வேண்டும் அப்படின்னா தங்களுடைய மனம் தூய்மை அடைய வேண்டும் என்பதற்காக. அதனால்தான் இந்த இடத்துல எழுதியிருக்கிற ஆச்சாரிய சக்கரர் புண்ணியம் கர்ம ஏஷாம் தே புண்ணிய கர்மானகா அப்படி எழுதிட்டு புண்ணியம்ங்கிற சப்தத்துக்கு அர்த்தம் எழுதியிருக்கிறார் சத்வசுத்தி காரணம். சத்துவம்னா இந்த இடத்துல மனதை குறிக்கிறது,
சுத்தின தூய்மை, மன தூய்மை. மன தூய்மைக்கு காரணமான புண்ணியம் யாரிடம் இருக்கிறதோ அவர்கள் புண்ணிய கர்மானகா. அப்படிப்பட்ட அந்த புண்ணிய கர்மங்களை செய்தவர்களுக்கு பாப்பங்கள் ஆல்மோஸ்ட் அழிந்தவர்களுக்கு அப்படிப்பட்டவர்கள் தே துவத்வமோக நிர்முக்தாக, அவர்களது இருமையை கடந்தவர்களாக இருக்கிறார்கள். இரண்டு விதமான ஃபோர்சஸ் நம்ம இழுக்கின்றன. என்னென்ன அப்படின்னா, ஒன்று விருப்பம், இன்னொன்று வெறுப்பு. இந்த இரண்டும், விருப்பமும் வெறுப்பும் நம்மை பிடித்து இழுத்து கொண்டிருக்கின்றன. அதை அந்த இருமைகளிலிருந்து விடுபட்டவர்களாக யாரெல்லாம் இருக்கிறார்களோ அப்படின்னு அர்த்தமாச்சு. அப்படிப்பட்ட மனிதர்கள் துவத்வமோக நிர்முக்தாக, யதோக்தேன துவத்வமோகேன நிர்முக்தாக மாம் பஜந்தே, என்னை அவர்கள் அடைகிறார்கள், என்னை சரணடைகிறார்கள் அப்படின்னு சொல்லி. இடத்துல மாம் அப்படின்னா என்னைன்னு அர்த்தம். என்னைன்னு யார் சொன்னார் அப்படின்னா ஸ்ரீ கிருஷ்ணர் சொல்லியிருக்கு. கிருஷ்ணர் என்னை அப்படின்னு சொன்னார்னா அதுக்கு என்ன அர்த்தம் முன்னாடியே சொல்லியிருக்கோம், பரமாத்மானம் அப்படின்னு சொல்லி. என்ன நாமெல்லாம் சாதாரணமா பேசும்போது நான் அப்படின்னு பேசினாக்க இந்த உடலை பற்றி பேசுகிறோம். எனக்கு நான் சாப்பிட்டேன், நான் இங்கு இருக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லும் போது அந்த நான்கிற சப்தம் இந்த உடலை குறிக்கிறது. அதனால இந்த இடத்துல இருக்கிறதா நம்ம சொல்றோம். இதெல்லாம் அஞ்ஞானிகளுடைய பார்வை. ஞானிகளுடைய பார்வை நான் அப்படின்னா உள்ளே இருக்கக்கூடிய அந்த பிரத்யேகாத்மாவை பார்ப்பவர்கள் அவர்கள். இந்த உடலுக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய அந்த ஆத்மாவை பார்க்கக்கூடியவர்கள் அவர்கள். அப்ப நான் அப்படின்னு சொன்ன உடனே அவர்களுக்கு அந்த ஆத்மா தான் தெரியுமே தவிர உடல் தெரியாது. அப்ப அந்த ஆத்மா இங்கு மட்டும் இல்லை, எங்கும் நிறைந்திருக்கிறதுன்னு பார்ப்பார்கள். அகம் பிரம்மாஸ்மிங்கிற ஒரு ஞானம் எப்பொழுது ஒருவருக்கு ஏற்படுகிறதோ, நான் அந்த ஆத்மாவாக இருக்கிறேன் அப்படின்னு எண்ணம் எப்போது ஒருவருக்கு ஏற்படுகிறதோ, அதற்கூடவே இன்னொரு ஞானமும் ஏற்படுகிறது. இருக்கக்கூடியதெல்லாம் அதே பிரம்மம் அப்படின்னு, நான் பிரம்மம், இருப்பதெல்லாம் பிரம்மம் அப்படின்னு இன்னொரு ஞானம். தான் பிரம்மம் என்பதை ஞானி உணர்கிறான். அதற்கு கூடவே இன்னும் ஒன்றையும் உணர்கிறான், இருப்பதெல்லாம் அந்த பிரம்மம் தான், அதை தவிர வேறு எதுவும் இல்லை. சர்வம் கல்விதம் பிரம்ம அப்படிங்கிறதை அவன் அனுபவத்தில் கொண்டு வரான். அப்ப இருக்கிறதெல்லாம் பிரம்மமாக பார்க்கிறான். அப்ப இருப்பவை எல்லாம் பிரம்ம. அப்ப அந்த பிரம்மம் எல்லா இடங்களிலும் இருக்கிறது, எங்க இல்லை. நான் அப்படின்னு சொன்ன உடனே அந்த பிரம்மத்தை, ஆத்மாவை, பரமாத்மாவை, அதை பற்றி தான் அவன் யோசிக்கிறான். அப்ப அந்த இடத்துல கிருஷ்ணர் சொல்றார், இந்த இருமைகள் இல்லாத மனிதர்கள் என்னை அடைகிறார்கள் அப்படின்னு அவர் சொன்னார்னா, அந்த இருமைகள் இல்லாத மனிதர்கள் அந்த பரமாத்மாவை அடைகிறார்கள் அர்த்தமாச்சு. எங்கும் இருப்பதான பரமாத்மா வெறும், அதனால இந்த இடத்துல பரமாத்மானம் அவர் ஆச்சரியர் எழுதியிருக்காரு. எல்லா இடங்களிலும் எப்போதும் இருக்கக்கூடியதான நித்திய சுத்த புத்த முக்த வஸ்துவான அந்த பரமாத்மாவை அடைகிறார்கள். அப்படி அடைபவர்கள் திருடவிரதாக அப்படின்னு சொல்லி, அந்த திருடவிரதாக அப்படின்னு சொன்னதுக்கு ஆச்சரியர் எழுதுறார், நிச்சித விஞ்ஞானாக அப்படின்னு. அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஞானம் திடமான ஒரு ஞானம், தீர்மானம் செய்யப்பட்ட ஞானம். அவர்களை ஒரு யாராலும் அவர்களுடைய மனதை கலைத்து வேறு விதமாக புரிய வைத்து விட முடியாது. நிச்சித விஞ்ஞானாக அவர் என்ன சொல்றார் அப்படின்னா, ஏவமேவ பரமாத்ம தத்துவம் பரமார்த்த தத்துவம் நான்யதா இது ஏவம் சர்வ பரித்யாக விரதேன நிச்சித விஞ்ஞானாக. இந்த இருமைகள் இல்லாமல் அடையக்கூடியதான அந்த ஆத்மா, அந்த இருமைகள் எப்போது போகிறதோ அப்பொழுதுதான் அடைய முடியும் என்பதை, துவைத்த அவஸ்தை எப்பொழுது போகிறதோ அப்பொழுதுதான் இதை அடைய முடியும் என்பதை அறிந்தவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். அந்த அப்படிப்பட்ட அந்த உயர்ந்த நிலையை அவர்கள் அடைகிறார்கள். யார் அப்படின்னா, யாருக்கு அந்த ராகத்வேஷங்கள் இல்லையோ, துவந்த மோகத்திலிருந்து வெளிப்பட்டவர்கள் யாரோ அவர்கள் அதை அடைகிறார்கள். அவர்கள் இன்னும் அவர்கள்
அந்த மாம் திருடவிரதாக பஜந்தே அப்படின்னு சொல்லி என்னை அந்த நிச்சய ஞானமுடையவர்கள் என்னை அடைகிறார்கள் அப்படின்னு அந்த இடத்துல சொல்லியிருக்கார். அவர்கள் எல்லாவற்றையும் அறிந்தவர்கள், அவர்கள் முக்தி அடைந்தவர்கள் அப்படிங்கிற இரண்டு விஷயத்தை அடுத்த ஸ்லோகத்தை சொல்லப்பார். இந்த இறைவனை அடைந்து விட்டார்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அதுக்கு ஒரு பலன் இருக்கு எனக்கு. அது என்ன பலன் அப்படின்னா மோட்சத்தை அடைந்து விட்டார்கள்னு அர்த்தம். மோட்சத்தை அடைந்து விட்டார்கள், அவர்கள் எல்லாவற்றையும் அறிந்தவர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி அடுத்த ஸ்லோகம் சொல்ல போறது. ஜராமரண மோக்ஷாய மாம் ஆஸ்ரித்யே தந்தியே தே பிரம்மா தத்விதுஹு கிருஷ்ணம் அத்தியாத்மம் கர்மச்ச அகிலம் அப்படின்னு அடுத்த ஸ்லோகம் சொல்லியிருக்கு. மாம் ஆஸ்ரித்யே தந்தியே, என்னை அடைந்து என்னை சரணடைந்து என்னிடம் யார் வருவதற்கு முயற்சி செய்கிறார்களோ, முயற்சி செய்பவர்களே சொல்லிட்டார் இந்த இடத்துல. அப்ப அடைந்து விட்டார்கள் அப்படின்னா நிச்சயமா அவர்கள் அந்த பிரம்மத்தை அடைந்தவர்களாகவே ஆகிவிடுவார்கள். அவர்கள் எதற்காக வருகிறார்கள் என்னிடம் அப்படின்னா ஜரா மரண மோக்ஷாய, ஜரை மரணம் இவற்றிலிருந்து விடுபடுவதற்காக அவர்கள் என்னை அடைகிறார்கள். ஜரை அப்படின்னா முதுமை அப்படின்னு அர்த்தம், ஓல்டு ஏஜ் அர்த்தம். ஓல்டு ஏஜ் மற்றும் மரணம் இவற்றிலிருந்து விடுபடுவதற்காக யார் என்னை அடைகிறார்களோ, அப்ப என்ன அர்த்தம்? முதுமை மரணம் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா இது பிறப்பு இறப்பு எல்லாவற்றையும் சொல்றது. ஒரு உபலட்சணம்னு பேர், இதுக்கு பேர். இந்த ஒரு லிஸ்ட் கொடுத்திருக்கு. 6 விதமான மாற்றங்கள் ஒவ்வொரு பொருளுக்கும் ஏற்படுகின்றன. பிறப்புங்கிறது ஒரு மாற்றம், இருக்கிறதுன்னு சொல்றோமே அது ஒரு மாற்றம், அது வளர்கிறதுன்னு சொல்றோம் அது ஒரு மாற்றம், தேய்கிறது அப்படின்னு சொல்றோமே அது ஒரு மாற்றம், அழிய தொடங்குகிறதுன்னு சொல்றோமே அது ஒரு மாற்றம், அழிந்து விட்டதுன்னு சொன்னா இன்னொரு மாற்றம். இப்படி 6 விதமான மாற்றங்கள் இருக்கின்றன. ஜாயத்தே, அஸ்தி, வர்த்ததே, விபரிணமத்தே, அபக்ஷியத்தே, நஷ்யத்தி அப்படின்னு இப்படியாக 6 விதமான மாற்றங்கள் இருக்கு. பேர் பாவ விகாரங்கள்னு பேர். ஒரு பொருளுக்கு இருக்கக்கூடிய எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் இந்த உலகத்திலே நாம் பார்க்கக்கூடிய பஞ்ச இந்திரியங்கள் வழியாக இந்த உலகங்களை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்திலே அனுபவிக்கப்படும் எல்லா பொருட்களுக்கும் இந்த ஒரு 6 மாற்றங்கள் இருக்கின்றன. அது எந்த பொருளாக வேண்டுமானாலும் நமது உடலுக்கே இருக்கு. அதுக்கு ஒரு பிறப்புன்னு இருக்கு, பிறப்பு தோற்றம் இருக்கிறது. தோற்றம் இருந்தால் ஒரு முடிவும் இருக்கும் நிச்சயமா. எது நிச்சயமா வரப்போறதோ அதை பத்தி எதுக்காக கவலைப்பட வேண்டும்? இன்னைக்கோ வரப்போறது, நிச்சயமா வரப்போறது இல்லையா? வரத்தான் போறது, வராமல் இருக்கவே முடியாது. அதனால கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அதிலிருந்து தப்பிப்பதற்கு வழி இருந்ததுனால் அதற்கு முயற்சி செய்ய வேண்டும். இந்த இடத்துல அதான் சொல்லியிருக்கு, அதிலிருந்து தப்பிப்பதற்கு வழி யார் முயற்சி செய்கிறானோ அவனை பற்றி சொல்றது இங்கு. ஜராமரண மோக்ஷாய இந்த இரண்டை சொல்லி அந்த 6 லிஸ்டையும் அங்க எடுத்துட்டு இருக்கோம். வயதான முதுமையை அடைகிறான், ஒருவன் மரணத்தை அடைகிறான். இந்த நிலையிலிருந்து விடுபடுவதற்கு யார் முயற்சி செய்கிறானோ, அப்படி யார் என்னை அடைகிறான், முயற்சியில் என்னை அடைகிறானோ, அந்த பரமாத்மாவை அடைகிறானோ, மாம் ஆஸ்ரித்யே தந்தியே. மாம்னா என்னைனாக்க பரமாத்மாவை, அந்த பரமாத்மாவை யார் அடைந்து இந்த ஜென்ம மரணத்தில் இருந்து, ஜரையில் இருந்து, எல்லா விதமான மாற்றங்களில் இருந்தும் தப்பித்துக் கொள்வதற்கு முயற்சி செய்கிறானோ, தப்பித்து விட்டானோ அர்த்தம். அந்த இறைவனை அடைந்து விட்டான்னாலே அவன் தப்பித்து விட்டான் அர்த்தம். அவன் தே பிரம்ம தத்விதுஹு அப்படிங்கிற, அவன் பிரம்மஞானி அப்படிங்கிற, அவன் பிரம்மத்தை அறிந்தவன் அப்படிங்கிற. பரமாத்மாவை யார் அண்டி விட்டானோ அவன் பிரம்மஞானி. அவனுக்கு கிருஷ்ணம் அத்தியாத்மம் கர்மச்ச அகிலம் விதுகு. அவன் அத்தியாத்ம ஞானத்தை அடைந்தவனாக இருக்கிறான், ஆத்ம ஞானத்தை பெற்றவனாக இருக்கிறான், எல்லா கர்மங்களையும் அறிந்தவனாக இருக்கிறான். யாகங்கள், யஜ்ஞங்கள் போன்ற கர்மங்கள் என்னெல்லாம் இருக்கிறதோ அவை எல்லாவற்றையும் அறிந்தவனாக ஆகிறான் அப்படின்னு சொல்றான்.
இப்ப இறைவனை அடைந்தவன் பிரம்மத்தை அறிந்தவனாக ஆகிறான். உபனிஷதம் முண்டகோபனிஷத் இப்படிதான் ஆரம்பிக்கிறது. எதை ஒன்றை தெரிந்து கொண்டால் எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டவனாக ஆவேன் அப்படின்னு தான் சீடன் குருவிடம் போய் கேட்கிறான். சௌனகோஹவை மகாஷாலோ அப்படின்னு ஆரம்பிக்கிற சௌனகர்னு பெயர் அந்த சீடனுக்கு பெயர். அவர் தன்னுடைய குருவான அங்கீரஸ்ங்கிறவரிடம் போய் கேள்வி கேட்கிறார். ஏதோ ஒன்று இருக்கிறது, அதை தெரிந்து கொண்டால் எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டவனாக ஆவேன், அது என்ன அப்படின்னு கேட்கிறார். அது எப்படி ஒன்றை தெரிந்து கொண்டால் எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டவனாக ஆக முடியும்? அப்ப அந்த ஒன்றே எல்லாமாக ஆகியிருந்தால் அந்த ஒன்றை தெரிந்து கொண்டால் எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டவனாக ஆவார். அப்படி இருக்கான்னா அதுதான் பிரம்மம். அந்த பிரம்மமே எல்லாமாக ஆகி இருக்கிறது. இருப்பவை எல்லாம் அந்த பிரம்மமே. அதுதான் போன இதுல சொன்னது ஸ்லோகத்துல திருடம்பிரத்தாகான்னு சொன்னதே அப்படிதான். இருப்பவை எல்லாம் அந்த இறைவனே அப்படிங்கிற ஒரு எண்ணம், அது அந்த ஒரு நிச்சயமான எண்ணம் யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் தான் திருடவிரத்தாகான்னு சொன்ன. இப்போ இருக்கக்கூடிய அந்த பிரம்மமே எல்லாமாக ஆகியிருக்கிறது. அந்த பிரம்மத்தை அறிந்தால் எல்லாவற்றையும் அறிந்தவனாக ஆவான். அதுதான் அந்த உபனிஷத்தோடைய தாத்பரியம். அந்த சீடன் போய் கேட்ட உடனே குரு ஒன்றொன்றாக சொல்லிக் கொடுக்கிறார். அந்த அக்ஷரம்னு பெயர், அதற்கு பெயர் அந்த அக்ஷரத்தை அறிய வேண்டும். அதுதான் பிரம்ம தத்துவம். அந்த பிரம்மம் மாறாத தத்துவம். அக்ஷரம் அப்படின்னா மாறாததுன்னு அர்த்தம். மாறாதது ஒன்றே ஒன்று. மற்றவை எல்லாம் இந்த 6 மாற்றங்கள் நாம் எதை சொன்னோமோ அதெல்லாம் இருக்கக்கூடியவை. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களும் மாறக்கூடியவை. மாறாமல் ஒன்றே ஒன்று இருக்கிறது எல்லாவற்றுக்கும் ஆதாரமாக. அதுதான் பிரம்ம தத்துவம். அந்த பிரம்ம தத்துவத்தை அதை தான் இந்த இடத்துல சொல்றார். யார் என்னை அடைந்து விட்டார்களோ அவர்கள் அந்த பிரம்மத்தை பெற்று விடுகிறார்கள். அவர்கள் பிரம்மத்தை அறிந்து விடுகிறார்கள். கிருஷ்ணம் அத்தியாத்மம், எல்லா ஆத்ம வித்யையும் பெற்று விடுகிறார்கள். அகிலம் கர்ம விதுகு, எல்லா செயல்களையும் அறிந்து விடுகிறார்கள். ஒரே ஒரு பிரம்மத்தை அறிந்ததனால் எல்லாவற்றையும் அறிந்தவர்களாக ஆகிவிடுகிறார்கள். ஏக்க விஞ்ஞானின சர்வ விஞ்ஞானம் அவர்களுக்கு ஏற்பட்டு விடுகிறது அப்படின்னு சொல்ற. பிரம்ம விஞ்ஞானம் ஏற்பட்டு விடுகிறது. ஏக்க விஞ்ஞானேன சர்வ விஞ்ஞானம் பிரதிஜ்ஞாய ஸ்ருத்யா பிரம்மணி விஜ்ஞாதே சர்வம் விஜ்ஞாதம் பவதி இதி உக்தம். இந்த ஒன்றை அறிந்து கொண்டால் எல்லாவற்றையும் அறிந்து கொள்ளலாம் அப்படின்னு அந்த உபனிஷதம் ஆரம்பிச்சது. அப்ப அந்த ஒன்று என்ன அப்படின்னா அந்த பிரம்மத்தை அறிந்து கொண்டால் பிரம்மணி விஜ்ஞாதே, எப்பொழுது ஒருவன் பிரம்மத்தை அறிகிறானோ சர்வம் விஜ்ஞாதம் பவதி, அப்பொழுது எல்லாம் அறியப்பட்டது என்பது சொல்லப்பட்டதாக ஆகிவிடுகிறது. இந்த இடத்துல யார் என்னை அறிகிறார்களோன்னு அந்த கிருஷ்ணர் சொல்லியிருக்கிறது. இறைவன் அங்க என்னைன்னு சொன்னதுனால அந்த ஆத்மாவை சொல்லியிருக்கிற. பிரம்மமும் ஆத்மாவும் ஒன்று. பிரம்மத்தை அறிந்தால் எல்லாவற்றையும் அறிந்தவனாக ஆகிறான். ஆத்மாவை அறிந்தால் எல்லாவற்றையும் அறிந்தவனாக ஆகிறான். ஆத்மனஷ்ச பிரம்ம அபின்னத்வாத் சர்வஸ்ய பிரம்ம காரியத்வாத் ஆத்மஜானாத் பிரம்மஜானம் சர்வஜானம் ச சம்பவதி அப்படின்னு இதுக்கு உரை, இந்த பாஷ்யத்துக்கு ஒருத்தர் உரை எழுதியிருக்கிறது. ஆக அப்போ அந்த அத்தியாத்ம ஞானம் வர வேண்டும் அப்படின்னா அந்த உள்ளே இருக்கக்கூடிய பரபிரம்மத்தை, அந்த ஒரு ஆத்மாவை, தன்னுடைய ஆத்மாவை அறிந்து கொண்டால் எல்லாவற்றையும் அறிந்ததாக ஆகிறது அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. ஏக்க விஞ்ஞானின சர்வ விஞ்ஞானம் வருகிறது அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. அதை இந்த இடத்துல சொல்லியிருக்கார். ஜரா மரண மோக்ஷாயே மாம் ஆஸ்ருத்யே தந்தியே தே பிரம்ம தத் விதுஹு கிருஷ்ணம் அத்தியாத்மம் கர்மச்சா கிலம் அப்படின்னு சொல்லியிருக்கார். அவர்களுக்கு இன்னும் என்னெல்லாம் தெரியறதுன்னு இன்னொரு பலஸ்ருதியை சொல்றார். இந்த ஆத்ம ஞானத்தை அடைந்தால் என்ன பலன் அப்படிங்கிறது இந்த இடத்துல சொல்றாரு. இதெல்லாம் பலன். ஒன்றை அறிந்து கொண்டால் எல்லாம் அறிந்தது ஒரு ரிசல்ட். அது போல இந்த இடத்துல இன்னொன்னு சொல்றார். சாதி பூதாதி தெய்வம் மாம் சாதி யஜ்ஞம் சயே விதுஹு பிரயாண காலே பீச்ச மாம் தே விதுர் யுக்த சேதசஹா அப்படின்னு சொல்றார். அந்த உள்ளே இருக்கக்கூடிய ஆத்மாவை, பரமாத்மாவை எல்லாத்துடன் கூடியதாக நாம் அறிய வேண்டும். இருக்கக்கூடியவை எல்லாம் அதில் அடங்கியதாக அறிய வேண்டும்.
எல்லா உயிரினங்களும் அதில் சேர்ந்ததாக அறிய வேண்டும். எல்லா இந்த நமக்கு கண்ணுக்கு புலப்படுகின்ற உயிரினங்கள் மட்டும் இல்லை, இந்த உலகத்தை சேர்ந்தவை மட்டும் இல்லை, எல்லா உலகத்தை சேர்ந்தவைகளும் அந்த ஆத்மாவில் இருப்பதாக அறிய வேண்டும். எல்லா செயல்களும் அந்த ஆத்மாவில் இருப்பதாக அறிய வேண்டும். இப்படி யார் அறிகிறானோ அவன் தன்னுடைய மனம் இறைவனிடம் நிலை பெற்றவனாக ஆகிறான் அப்படின்னு சொல்றார். அந்த இறைவனிடம் நிலை பெற்றவனுக்கு இவையெல்லாம் தருகின்றன அப்படின்னு அர்த்தமாச்சு. அது எப்பொழுது வேண்டுமானாலும் வரலாம். இந்த உலகத்திலே அவன் இருக்கும் பொழுது அவனுக்கு அந்த ஞானம் வரலாம். கடைசி ஒரு நிமிஷத்துல கூட வரலாம். எப்போ வரும்னு சொல்ல முடியாது. எப்போதுமே இந்த ஜீவன் முக்தர்கள்லாம் ரொம்ப நாள் இருக்க மாட்டார்கள். எப்படின்னா ஜீவன் முக்தர்களுக்கு இந்த உடம்புல ஆசையே கிடையாது. உடம்புல நாம் இந்த உடம்புல ஒட்டி கொண்டிருக்கிறோம் அப்படின்னா நம்ம ஒட்டிக்கல. இந்த உடலுடன் நாம் ரொம்ப ஒரு பெரிய 1000 கயிறு போட்டு கட்டப்பட்டு இருக்கோம். நம்ம நினைச்சா கூட நம்மளால இந்த உடலை விட்டு போக முடியாது. ஏன்னா அந்த அளவிற்கு நமக்கு இந்த உடல் மீது ஒரு பற்று இருக்கு. நாம் பிடிச்சு கொண்டு இருக்கோம். அந்த பற்றுகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய 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 அந்த எப்படியோ ஒரு சும்மா இந்த உடலுடன் தொட்டு கொண்டிருப்பார்கள் இந்த ஜீவன் முக்தர்கள். அது என்னைக்காவது ஒரு காத்து அடிச்சதுனாலே போயிடும் போல இருக்கும். அதனால ஜீவன் முக்தர்களுக்கு அந்த அபிமானம் இல்லாதனால், உடல் மீது அபிமானம் இல்லாததனால், உடல் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அவர்கள் கவலைப்படுவதில்லை. அதனால் அவர்களுக்கு எந்த பயனும் இல்லை. அதனால ஜீவன் முக்தர்கள் அப்படின்னு எத்தனை வருஷம் இருப்பான்னு சொல்லவே முடியாது, யார் இருப்பாங்கன்னு சொல்லவே முடியாது. அதனாலதான் இந்த இடத்துல சொல்லிட்டு பிரயாண காலே அப்படி கடைசி நிமிஷத்துல வந்தா கூட போதும், இந்த ஒரு செகண்ட்ல அவர்களுக்கு அந்த ஞானம் வந்துடுது அப்படின்னா கூட முடிஞ்சு போச்சு. சாதிபூதாதி தெய்வம் மாம் சாதியஜ்யம் சயே விதுகு. இந்த ஆத்மாவை அவர்கள் அறிகிறது எப்படி அப்படின்னா எல்லா உயிரினங்களுடன் சேர்ந்தவனாக. சாதிபூதாதி தெய்வம் அப்படின்னா அதிபூதம் அதிதெய்வம்னு 2. அதிபூதம் அப்படின்னா இந்த உலக இருக்கக்கூடிய உயிரினங்கள் அர்த்தம். அதிதெய்வம் அப்படின்னா மற்ற உலகங்களிலே இருக்கக்கூடிய மற்ற தேவர்கள் அப்படின்னு அர்த்தமாச்சு. இப்படி இவர்களுடன் சேர்ந்து இருக்கக்கூடியது அப்படின்னு இந்த ஆத்மா அப்படின்னு என்ன அர்த்தம்னா இந்த உயிரினங்களாக அந்த பிரம்மம் இருக்கிறது, தேவர்களாக அதே பிரம்மம் இருக்கிறது. சாதி யஜ்யம் அப்படின்னு சொல்லி, யஜ்யம்னா கர்மாக்கள் செயல்கள். அந்த யஜ்யங்கள் வடிவமாகவும் இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய எத்தனையோ விதமான செயல்கள் வடிவமாகவும் இருக்கக்கூடியது அதே ஆத்மா என்பதை அறிந்தவர். பிரயாண காலே அப்படி அந்த பிரயாண காலம்னா இந்த மரண காலம் கடைசி காலத்துல தெரிஞ்சிருந்தாலும் சரி, அப்படிப்பட்டவன் தே விதுகு யுக்தசேதசா. அவனுடைய மனம் எப்படி இருக்கு அப்படின்னா அவன் தான் வந்து அந்த மனம் அடங்க பெற்றவனாக இருக்கிறான். சமாஹித சித்தாகா அப்படின்னு சொல்லி இப்போ அந்த ஆத்ம ஞானத்தை பெற்றவனுடைய நிலையை இந்த இடத்துல சொல்லியிருக்கார். அந்த ஆத்ம ஞானத்தை பெறுவதற்கு ஒரு கடைசியா இந்த இடத்துல ஒரு பாஷ்யத்துக்கு ஒரு டீக்கை மாதிரி ஒருத்தர் எழுதியிருக்கார். அதுல இருந்து சொல்ல வேண்டியது கொஞ்சம் இருக்கு. கடைசியா ஒரு மனிதனுடைய ஜீவனுடைய கதி இருக்கு, போகணும், இந்த உடலை விட்டு போகணும் அப்படிங்கும் போது அவன் எப்படி போறான் அப்படிங்கிறது யுக்தசேதசகாங்கிறத இந்த இடத்துல சொல்றார். பிரயாண காலேபி மாம் அப்படின்னு விதுகு அப்படிங்கிறத சொல்றாரு இங்க. யா அந்தே மதிஹி சா கதிஹி. ஒருவனுக்கு கடைசி நேரத்தில் என்ன மனதிலே தோன்றுகிறதோ அதுதான் அவனுடைய அடுத்த பிறவியை தீர்மானிக்கப்படும். ஒரு மனிதனுக்கு மனசுல என்ன கடைசியில தோன்றதோ, அதனாலதான் எல்லோருக்கும் ஒரு நல்ல மரணம் வர வேண்டும்னு நம்ம வேண்டிக்கணும். மற்றவர்களுக்கும் ஒரு நல்ல மரணம் வருவதற்கு நாம் உதவியும் செய்யணும். அப்போ அவர்களுக்கு நல்ல எண்ணங்கள் இருக்கும், நல்ல ஒரு சிந்தனை இருக்கும், இறைவனை பற்றி ஒரு சிந்தனை இருந்ததுன்னா அவர்கள் பக்தர்களாக பிறப்பார்கள் அடுத்த பிறவியில். ஜடபரதன் ஒருத்தர் இருந்த அவர் தன்னுடைய முந்தின ஜென்மத்திலே, அதற்கு முந்தின ஜென்மத்திலே ஒரு நல்ல ஒரு முனிவர், நல்ல தவங்கள்லாம் செய்து எவ்வளவோ பெரிய உயர்ந்த நிலையை அடைந்தவர். ஆனா கடைசி காலத்துல வந்து அவருடைய ஆசிரமத்தின் பக்கத்துல ஒரு மான் இருந்தது. அந்த மான் மேல ஒரு பெரிய பிரியம் ஏற்பட்டு விட்டது.
அந்த மானை எவ்வளவோ பாராட்டி அன்பு செலுத்தி அதை வளர்த்து வந்தார். கடைசி காலத்துல அவருக்கு அந்த மானுடைய நினைப்பே இருந்தது. அதனால அடுத்த பிறவி அந்த முனிவருக்கு மானாகவே பிறந்து விட்டார். அப்படி மானா பிறந்த பிறகும் அந்த முனிவருக்கு தெரியறது, ஆகா, என்னுடைய போன ஜென்மத்தில் நான் ஒரு பெரிய தபஸ்வியா இருந்தேன், எவ்வளவோ தவங்கள் செய்திருந்தேன், இருந்தாலும் இந்த கடைசியிலே வந்த ஒரு எண்ணம், மானை பற்றிய ஒரு எண்ணம் தோன்றியதனால் நான் இந்த ஜென்மத்தில் மானாக பிறந்து விட்டேன். பிறப்பு இறப்பற்ற நிலையை அடைய வேண்டும் என்ற எண்ணத்துடன் எவ்வளவோ தவங்கள் செய்தேன், மீண்டும் பிறக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டு விட்டது. இதற்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு எண்ணி அவருடைய அந்த சம்ஸ்காரங்கள் எவ்வளவு இருந்ததோ, பிராரப்தங்கள் இருக்கிற வழியிலும் அனுபவித்துதான் தீர வேண்டும் என்ற அந்த மான் சரீரத்தில் இருந்து எல்லாவற்றையும் இன்ப துன்பங்களை அனுபவித்து விட்டு அந்த சரீரத்தை விட்டு அடுத்த பிறவியிலே ஒருவருடைய வீட்டிலே பிறக்கிறார். அவருக்கு அப்போது ஞாபகம் இருக்கு, எல்லாம் பழைய நினைவுகள்லாம் இருக்கு. கடைசி வரலும் அவருக்கு அந்த பழைய நினைவுகள்லாம் இருந்ததுனால மனதை துளிகூட வெளியேவே விடாமல், வெளிப்பொருட்களில் நாட்டத்தை செலுத்தாமல் உள்ளே இருக்கக்கூடிய ஆத்மாவிலேயே மனதை லயம் செய்து பிரம்மத்திலேயே லீனமானவர், ஆத்மாவில் லீனமான ஒரு மனதை கொண்டவராக இருந்தார். இப்போது மனிதர்கள்லாம், மற்ற மனிதர்கள், அவருடைய வயசுக்குண்டான மற்ற பாலக்கர்கள் எல்லோரும் இவரை பார்த்து, இவர் என்ன விளையாட வர மாட்டேங்கிறார், பேசினா பேச மாட்டேங்கிறார், சாப்பிட்டாருன்னா சாப்பிட மாட்டேங்கிறார் அப்படின்னு நினைச்சுட்டு அவரை கேலி பண்றது என்ன, இப்படியாக போயின்றது. இவருடைய இந்த உயர்ந்த ஸ்டேட்டஸ் யாருக்கும் தெரியல. அதனால ஜடம் மாதிரி இருப்பதாக அவர்கள் சொல்லி அவருக்கு பரதர்னு பெயர். ஜடமாக இருக்கக்கூடிய பரதர் ஜடபரதர்னே பேராச்சு அவரு. இப்ப கூட பாகவதத்துல அவ்வளவு பெரிய கதை, அவருடைய கதை இருக்கு. இப்போ அந்த கடைசி காலத்துல அவனுக்கு எப்படி வரணும் அப்படின்னா, ஒவ்வொரு மனிதனுக்கும் கடைசி காலத்துல நாராயணனுடைய ஸ்மிருதி வரணும். அதுதான் இந்த இடத்துல எழுதுறார். இதி நியாயேன அந்தே நாராயண ஸ்மரண சித்தியர்த்தம் ஜீவதசாயாம் நாராயண பஜனம் அவசியம் கர்த்தவியம். அப்படி கடைசி காலத்துல ஒருவனுக்கு இறைவனுடைய ஞாபகம், நாராயண ஸ்மரணம் வரணும்னாக்க, ஜீவதசாயம் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதே அந்த நாராயணனை திரும்ப 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 சரணடைய வேண்டும், வேண்டிக் கொள்ள வேண்டும். நாராயண பஜனம் அவசியம் கர்த்தவியம் அப்படின்னு சொல்றாரு. இந்த ஜீவதசாயம் வாழ்கின்ற காலத்திலே நாராயண ஸ்மரணை செய்தால் கடைசி காலத்தில் நாராயண ஸ்மரணம் வரும் அப்படிங்கிறார். நாராயண ஸ்மரணம் செய்வது மட்டும் இல்லை, வெளியில் இருக்கக்கூடிய மற்ற பொருட்கள் கடைசி நிமிஷத்துல நம்முடைய மனசை இழுத்துன்னு போயிடக்கூடாது. எது ரொம்ப பிடிச்சிருக்கோ அந்த ஒரு பிடித்தமான ஒரு பொருளிடம் நமது மனம் ஓடி போயிடும். அப்ப கடைசி நிமிஷத்துல நம்முடைய மனம் வேற இடத்துக்கு போயிடக்கூடாது அப்படின்னா மற்ற பொருட்களிடம் இருக்கக்கூடிய வாஞ்சை, நமக்கு என்ன இருக்கிறதோ, விருப்பம் என்ன இருக்கிறதோ அதை நிறுத்த வேண்டும். விஷயேஷு சங்கம் தியக்த்வா முமுக்ஷுபிஹி. ஒரு முமுக்ஷுவாக இருப்பவன், மோட்சத்தை விரும்புபவனுக்கு இதெல்லாம் நியமங்கள். மோட்சமடைய வேண்டும் நினைச்சிட்டா போறார், அதுக்கு உண்டான பாதையில் அவன் பயணம் செய்ய வேண்டும். வெளியிலே இருக்கக்கூடிய பொருட்களில் மனதை செலுத்தாமல் எப்பொழுதும் இறைவனிடம் மனதை செலுத்த வேண்டும். அதுக்கு இந்த இடத்துல சொல்றார் இவர், பரத்தோஹி மிருக சங்கேன அந்தே மிருகம் ஸ்மரன்னு ந முக்திம் யயௌ. மிருகம்னு இந்த இடத்துல மான். அந்த மானிடம் அன்பு கொண்டதனால் அவர் மானை நினைத்து கடைசியில் முக்திக்கு போகவில்லை. அபிது மிருகஜன்மையேவ, அவர் மிருகமாக திரும்ப மானாக பிறந்து விட்டார். அத்தஹ பரபிரம்ம சாயுஜ்யாந்தே நாராயண ஸ்மரணம் அவசியக்கம் பும்சாம். அதனால கடைசி நிமிஷத்துல நாராயணனுடைய ஸ்மரணம் வர வேண்டும் என்றால் அவர்களுக்கு வாழ்க்கையில் அவர்கள் நாராயணனை ஒவ்வொரு நிமிஷமும் நினைத்துக் கொண்டிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப அந்த நாராயணன் யார் அப்படின்னாக்க, உள்ளே இருக்கக்கூடிய பிரத்யேகாத்மா தான். பிரத்யேகாத்மனோ நாராயணஸ்ய யத் தத்துவம் சச்சிதானந்த லட்சணம் தஸ்ய ஸ்மரணம் அப்படிங்கிற அந்த நாராயணன் வேறு யாரும் இல்லை, உள்ளே இருக்கக்கூடிய பிரத்யேகாத்மா.
அந்த பிரத்யேகாத்மாவை ஒருவன் நினைத்துக் கொண்டிருக்கணும். சச்சிதானந்த வடிவமாக எந்த பிரத்யேகாத்மா இருக்கிறதோ அந்த பிரத்யேகாத்மாவை பற்றிய ஒரு ஸ்மரணம். அது என்ன ஸ்மரணம் அப்படின்னா, அகம் பிரம்மாஸ்மி அப்படிங்கிற ஒரு ஸ்மரணம். நான் அந்த இறைவனாகவே பிரம்ம வடிவமாகவே இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம். அப்படிப்பட்ட எண்ணம் எப்போதும் திரும்பி 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 மனசுல எத்தனையோ எண்ணங்கள் அலை போல வந்துருக்கு இல்லையா? ஒவ்வொரு எண்ணங்கள் மாறி 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 எத்தனையோ எண்ணங்கள் ஓடிண்டே இருக்கு மனசுல. அப்படி எத்தனையோ எண்ணங்கள் ஓடுவதை நிறுத்தி ஒரே எண்ணத்தை கொண்டு வர வேண்டும். ஒரே எண்ணத்தை கொண்டு வரணும். இந்த தைலதாரை போலன்னு சொல்லுவார்கள். ஒரு எண்ணெயை ஒரு ஒரு கிண்ணத்திலிருந்து இன்னொரு கிண்ணத்துல ஊத்துறோம்னு வச்சோம். அந்த எண்ணெய் ஒரு பிசிறு இல்லாமல் அப்படி ஒரு கம்பி மாதிரி விழும். அப்படி நமது மனமும் அந்த பிரம்ம விஷயத்திலே மனம் அப்படி விழணும். வேறு எந்தவித எண்ணங்களும் இருக்கக்கூடாது. ஒரே எண்ணம், மற்ற எண்ணங்கள் இல்லாமல் நீண்ட நேரம் அதில் வரணும். அப்படி வர வேண்டும் அப்படின்னு சொல்லி அப்படி வர்ற எண்ணத்துக்கு தான் அகம் பிரம்மாஸ்மி ஒரு அகண்டமான ஒரு எண்ணம் வரும். அந்த எண்ணம் ஏற்பட்டதுனாக்க அந்த நிலையில தான் அந்த பிரத்யேகாத்மாவில் மனம் சமர்ப்பணமாகி அதிலேயே லயமாகி, அப்படி யாருக்கு அந்த நிலை ஏற்படுகிறதோ அவனை தான் இந்த ஸ்லோகம் சொல்றது யுக்த சேதசகா அப்படின்னு. இந்த ஆத்மாவில் யாருடைய மனம் இரண்டரை கலந்ததோ அவன் தான் யுக்த சேதஸ் அப்படின்னு பேர். சேதஸ்ன மனம், யுக்தகா அப்படின்னா கலந்தது அப்படின்னு அர்த்தம். யாருடைய மனம் அப்படி இரண்டரை கலந்ததோ அவன் அந்த இறைவனையை அடைந்தவனாக ஆகிறான், எல்லாம் அறிந்தவனாக ஆகிறான், பிரம்மத்தில் நிலை பெற்றவனாக ஆகிறான் அப்படின்னு இந்த அத்தியாயம் சொல்றது. 7வது அத்தியாயம் இந்த ஸ்லோகத்தோட முடியறது. 8வது அத்தியாயம் அக்ஷர பிரம்ம யோகம்னு பெயர். அந்த அக்ஷர பிரம்ம யோகத்தை நம்ம அடுத்த வகுப்புல பார்க்கலாம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத்சத். ஸ்ரீராமகிருஷ்ணார்ப்பணமஸ்து.